حمدا يليق بجلاله وعظيم سلطانه، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لمثل هذا فليعمل العاملون. وقال النبي ومر النبي صلى الله عليه وسلم بقوم من الأنصار يضحكون، وقال أكثروا ذكر هادم اللذات. وقال أيضا لم يذكر أحد في سعة من العيش إلا وضيقه عليه، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் மரணத்தை நினைவூட்டிக் கொண்டே இருப்பார்கள். மரணம் என்பது இந்த சபையில் சொல்லலாம், அந்த சபையில் சொல்லக்கூடாது என்று கிடையாது. சிலர் மகிழ்ச்சியான நேரங்களில் மரணத்தை பற்றி சொன்னால் இது என்ன அமங்கலமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் மார்க்கத்தில் அப்படி இல்லை, எந்த இடத்திலும் மரணத்தை சொல்லலாம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நிக்காஹுடைய மஜ்லிஸிலே 3 ஆயத்துகள் ஓதப்படுகிறது. அந்த 3 வசனங்களில் ஒரு வசனம் என்ன? நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்க வேண்டாம். ஆக திருமணம் மனித வாழ்க்கையிலே மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம். அந்த இடத்திலும் கூட மரணத்தை நினைவூட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அன்சாரிகளில் சிலரை கடந்து போகிறாங்க. அவங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, சிரித்து கொண்டு இருக்கிற அந்த மக்களை கடந்து செல்லும்போது சொல்கிறாங்க, அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், இன்பங்களை முறிக்கிற மரணத்தை அதிகமாக நினையுங்கள். சிரிக்கிற சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை எண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த இடத்துல இன்னொரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதாவது ஒரு நெருக்கடியில் இருக்கிற ஒரு மனிதன், வாழ்வாதாரத்தில் நெருக்கடி, வறுமை, கடன், நோய்கள், பல வகையான நெருக்கடியில் இருக்கிற ஒரு மனிதன் மரணத்தை எண்ணினால் அவனுடைய நெருக்கடி நீங்கி தாராளமாகும். தாராள நிலையில் இருப்பவன் மரணத்தை நினைத்தால் அவனுக்கு நெருக்கடி ஏற்படும் சொன்னான். இந்த ஹதீஸில் இருக்கிற ஒரு வாசகம் இது. இந்த வாசகத்திற்கு அறிஞர்கள் இப்படி விளக்கம் கொடுத்தாங்க. உலகத்தில் ஏதோ ஒரு நெருக்கடியில் இருக்கிற மனிதன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது வறுமையோ கடனோ நோயோ, ஒரு நெருக்கடியில் இருக்கிறவன் மரணத்தை நினைச்சான் வைங்க, நாம் இருக்கிற இந்த நெருக்கடி மரணத்தை விட கஷ்டம் இல்லையே, மரணத்தை விட ஒன்றும் மோசமானது இல்லையே அப்படின்னு நினச்சான்னு சொன்னால் அவனுடைய நெருக்கடி அவனுக்கு லேசாக போயிடும். இப்போ மௌத்தை விட இது எவ்வளோ சாதாரணமானது தானே அப்படின்னு நினச்சா லேசாக போயிடும். அதே போல் செல்வ செழிப்பில் இருக்கிறான் ஒருத்தன், கார் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு, பங்களாவில் இருக்கிறாரு, அவனுக்கு மரண சிந்தனை வந்தால் செல்வ நிலையில் இருக்கிறவன் என்ன செய்வான்? ஆசைப்படுவான், இந்த வசதிகளெல்லாம் இருக்கணும், உலகத்தில் நிரந்தரமாக இருக்கணும்னு நினைப்பான். எப்போ மரணத்தை நினைக்கிறானோ, என்னதான் நீ உலகத்திலேயே உயர்ந்த வாகனத்தை வச்சிருந்தாலும் சரி, ஆகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டினாலும் சரி, ஒரு நாள் இதை விட்டு நீ பிரிந்துதான் ஆக வேண்டும். அது அவனுக்கு மனசில் நெருக்கடி ஏற்படுத்துது. ஆக மரணம் 2 வகையான நிலைகளையும் தருது. நெருக்கடியில் இருப்பவன் மரணத்தை நினைத்தால் அவனுடைய நெருக்கடி லேசா போயிடும். சந்தோஷமா இருக்கிறவன் மரணத்தை நினைத்தால் வாழ்க்கை நெருக்கடியாக போய்விடும் என்று சொன்னான். எல்லா இடங்களிலும் இந்த மரணத்தை நினைவு கூறுவாங்க. பராவ் இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபர் அடக்கம் செய்ய வந்தாங்க. அந்த கபருக்கு அருகில் அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. ரொம்ப யோசனையில் உட்கார்ந்தாங்க. ஒரு குச்சியால் அப்படியே தரையில் குத்திக்கிட்டே இருந்தாங்க. சிறிது நேரம் கழித்து தலையை உயர்த்தி சொன்னாங்க, லிமிஸ்லி ஹாதல் யௌமி ஃபஅஇது,
இந்த நாளுக்காக எல்லாரும் தயாராகிறீங்க, எல்லாரும் இந்த நாளை சந்திக்கணும். இந்த மன்னரைக்கு வருகிற ஒரு நாள் இருக்கிறது. லிமிஸ்ரி ஹாதல் யௌமி ஃபஅஇது, இந்த நாளுக்காக எல்லாம் ரெடியா இருங்க, தயாராக இருங்க. எல்லா சந்தர்ப்பத்திலும் அதை நினைவூட்டுவாங்க. இன்னும் சொல்ல போனால் சில நேரங்களில் இரவுல கண் விழிப்பாங்க. இரவுல 3 ஒரு பகுதி கடந்த பிறகு எழுந்து சொல்லுவாங்க, மக்களே உதுக்குருல்லாஹ், அல்லாஹ்வை எண்ணுங்கள். ஜா அல் மௌத்து பிமா ஃபீ, ஜா அல் மௌத்து பிமா ஃபீ 3 தடவை சொல்லுவாங்க. அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள், இதோ மரணம் வந்து விட்டது. அந்த மரணத்தில் இருக்கிற எல்லா விதமான சிக்கல்களோடும், இல்லையா, மரணத்தில் இருக்கிற சிக்கல் என்ன? மரணம் நல்லதையும் கொண்டு வரலாம், மரணம் கெட்டதையும் கொண்டு வரலாம். உலக ரீதியாக மறுமை ரீதியாக மரணம் வந்துருச்சு, அல்லாஹ் திக்ர் செய்யுங்க. ஆக இரவு பகல் என்று எந்த இடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை பற்றி கூறாமல் இருந்ததே கிடையாது. இப்படித்தான் அவர்கள் தம் தோழர்களையும் உருவாக்கினாங்க. நாம கபர் ஜியாரத்துக்கு போகிறோம். கபர் ஜியாரத் என்பதை நாம் வெறுமனே ஈசால் சவாப், இறந்தவர்களுக்கு சூறாக்கள் ஓதி துவா செய்கிறோம். இது இருக்குது கண்டிப்பாக, அதில் எந்த தவறும் இல்லை, அது செய்யப்படணும். ஆனால் கபர் ஜியாரத் என்பது போனோம், ஏதோ தெரிஞ்ச சூறா ஓதனோம், துவா செஞ்சோம், இது மட்டும்தான் கபர் ஜியாரத்தா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி என்ன சொன்னாங்க? சஹாபாக்கள் கபர் ஜியாரத்துக்கு போனால் எப்படி செஞ்சாங்க, என்ன நடந்து கொண்டாங்க? அருமையானவர்களே, கபர் ஜியாரத் என்பது சிந்தனையோடு கூடியதாக இருக்கணும். நமக்கு கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்கணும், கபரில் போய் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும். அது துதக்கிருல் மவுத், மரண சிந்தனை, ஆகிரத்துடைய சிந்தனையை தரணும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னரைக்கு போனால் அந்த மன்னரை வாசிகளை எப்படி கூப்பிடுவாங்கன்னு சொன்னால், யா அஹ்ல ஸுல்மா, இருட்டில் வசிப்போரேன்னு கூப்பிடுவாங்க. யா அஹ்லல் வஹ்ஷா, விரக்தியில் இருக்கிறவர்களே என்று அழைப்பாங்க. தனிமையில் இருப்பவர்களே என்று அழைப்பாங்க. கபருங்கிறது இந்த 3 அம்சங்கள் கொண்டதுங்க. முதலாவது கபர் இருட்டு. இங்கே கொஞ்ச நேரம் கரண்டு போனால் உசு புசுங்கிறான், ஃபேன் போடலைன்னா வேக்குதுன்னு அது பெரிய சண்டையாக போயிடுது, இல்லையா? இந்த மாதிரி குளிர்காலங்களில் ஃபேனை போடுன்னு ஒருத்தர் சொல்லுவார், மோதினார்கிட்ட போடாதுன்னு ஒருத்தர் சொல்லுவார், இல்லையா? அங்கே இருட்டு தான், இல்லையா? இங்கே இன்வெர்டர் வச்சுருக்கிறோம், எல்லா வீட்லேயும் இப்போ இன்வெர்டர் இருக்க தான் செய்யுது. கரண்டு போனால் வெளிச்சம். கபரில் அமல்கள் தான் வெளிச்சம். அமல் இல்லைன்னா அந்த கபர் என்ன? இருட்டு தான். ஆக கபருடைய முதல் தன்மை என்னங்க? அது இருட்டு. இரண்டாவது என்ன? கபர் ரீக், இல்லையா? குறுகிய இடம் தான். பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், மாமன்னனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த குறுகிய அந்த இடம் தான் கபர். ஒரு ஆளை வைக்கிற அளவுக்குள்ள இடம் தான். இங்கே நமக்கு எவ்வளோ பெரிய வீடுனாலும் பத்தாது. இருக்கிற வீட்டை விற்றுட்டு இன்னொரு வீட்டை கட்டுவோம், இல்லையா? 2 ரூமு பத்தாது, பலர் அறைகள் வேண்டும், விசாலமான ஹால் வேண்டும். இருக்கிற அந்த வீடு நமக்கு அதை விட பெரிய வீட்டை பார்த்தா ஆசையாக இருக்குது. ஆனால் அந்த வீட்டை எண்ணி பாருங்க, எல்லாருக்கும் அந்த வீடு தான். உங்களுடைய கபரை விசாலமாக்க போகிறதும் உங்களுடைய கபரை சுருக்க போகிறதும் உங்களுடைய அமல்களும் பாவங்களும் தான். நல்ல மூமினாக இருந்தால் அமல்களை கொண்டு அவருடைய கபர் விசாலமாகும், அவருடைய கபர் பிரகாசமாகும். அங்கே இருட்டுக்கு வெளிச்சம் தரக்கூடிய அமல் எது? டார்ச் லைட் எதுனா அமல்கள் தான். ஆக கபருடைய 2வது தன்மை என்ன? அது நெருக்கமான இடம். 3வது என்ன? அது பைத்துல் வாஷா, அது தனிமை வீடு. உலகத்தில் வெளியூருக்கு போனால் சில பேரால் இருக்க முடியாது, இல்லையா? ஒரு வாரத்துக்கோ 10 நாளைக்கோ வெளியூர் போனால் எப்படா ஊருக்கு வருவோம், இல்லை, இருக்க முடியாது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஸ்ஸஃபரு கித்அத்தும் மினல் அஸாப், பயணம் என்பது எவ்வளவு சொகுசாகவே இருக்கட்டும், அது வேதனையின் ஒரு பகுதி தான் வாங்க. பயணம் அப்படி தான். போனால் எப்படா ஊருக்கு வருவோம்? உலகத்தில் கொஞ்ச நாள் நம்மளால் பிரிய முடியல. எங்கேயாவது தனியாக வெளியூருக்கோ வந்தால் சில பேர் சொல்லுவாங்க, ஊர் விட்டு ஊர் வந்தால் இடம் விட்டு இடம் மாறினா தூக்கம் வர மாட்டிருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? இப்போ உலகத்தில் கொஞ்சம் பிரிய முடியல, இருக்கிற வீட்டை மாற்ற முடியல. இது ஒரு உலகமே மாறுது. துனியாங்கிற உலகத்தை விட்டும் பர்ஸஹ்ங்கிற அந்த உலகம், அங்கே எப்படிங்க தூக்கம் வரும் தனிமையில்? இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க, 1 நாள் 2 நாள் இல்லை, என்னைக்கு சூர் ஊதப்படுமோ அன்னைக்கு வரைக்கும் தனிமை தான். இப்போ அந்த தனிமை எவ்வளோ பெரிய கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அந்த தனிமையில் உங்கள் கூட இருக்க போகிறது எது? உங்களுடைய அமல்கள் தான், உங்களுடைய குர்ஆன் திலாவத்து தான், உங்களுடைய திக்ருகள், உங்களுடைய வணக்கங்கள். அது இல்லாத மனிதன் வேதனையில் இருப்பான். அப்போ இருட்டு, நெருக்கடி, தனிமை, இந்த 3 தான் கபர். அதுதான் ஹஜ்ரத் அலி சொல்லுவாங்க, இருட்டில் இருப்பவர்னு சொல்லுவாங்க, தனிமையில் இருப்பவர்களேன்னு கூப்பிடுவாங்க. கபருக்கு போனால் நீங்களும் அதை யோசிச்சு பாருங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் ஈசால தவாப் செய்யுங்க, என்னென்ன தெரியுமோ அதை ஓதுங்க, துவா செய்யுங்க. அதுக்கு முன்னால் இந்த இடம் எப்படிப்பட்ட இடம், கொஞ்சம் கபர்ஸ்தானை செஞ்சு பாருங்களேன். கபரில் குறிப்பிட்ட வயதுடையவர் மட்டுமா இருக்கிறாங்க, குழந்தைகளும் இருக்கிறாங்க. இந்த ஒரு வருஷத்தில் எத்தனை குழந்தைங்களை அடக்கப்பட்டிருக்கும். கபரில் சிறுவர்களும் இருக்கிறாங்க, வாலிபர்களும் இருக்கிறாங்க, நடுத்தர வயதினரும் இருக்கிறாங்க, ஆக முதியவர்களும் இருக்கிறாங்க. எல்லோரையும் அங்கு அடக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை பேரையும் அந்த மண் சுமந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள் அப்படித்தான் என்ன செய்வாங்க, கண்டாங்க. இந்த உலகத்தில் ஒரு விகாரமான காட்சியை பார்க்குறீங்க, ஒரு விபத்தை பார்க்குறீங்க, சாலை விபத்தை பார்க்குறீங்க இல்லையா, அல்லது ஒரு தீ விபத்தை பார்க்குறீங்க. அப்போ நாம் என்ன சொல்லுவோம், எவ்வளவு கோரமான காட்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்ன கற்றுத்தந்தாங்க தெரியுமா, இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கிற எந்த காட்சியானாலும் சரி, அதை விட பயங்கரமான காட்சி கபரு தான் சொன்னாங்க. மா ரஅய்து மன்லரன் கத்து இல்லா வல் கப்ரு அஃதஉ மின்ஹு. எவ்வளவு பயங்கரமான காட்சியை நான் கண்டாலும் கபருடைய காட்சி தான் இது எல்லாவற்றையும் விட எனக்கு பயங்கரமானதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அதை விட்டு மறைச்சிருக்கிறான். கபருடைய அந்த காட்சி நம்ம கண்ணுக்கு தெரியல, அந்த காட்சி அங்கே நடக்கிறது தெரிஞ்சதுன்னு சொன்னால் இந்த சாலை விபத்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அங்கே நடக்கிறது தெரிந்தால் இந்த தீ விபத்து, இந்த வெள்ளம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ எந்த காட்சி நீங்கள் கண்டாலும் அதை விட இதெல்லாம் லேசுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொன்னாங்க, இந்த கபர் இருக்கிறதே அவ்வளவு மனாசிலில் ஆகிரா, மறுமையின் வீடுகளில் முதல் வீடு. ஃபஇன் நஜா மின்ஹு, ஒரு மனிதன் கபரில் தப்பிச்சுட்டான்னு வைங்க, ஃபமா பஅதஹு ஐஸரு மின், அதுக்கு பின்னால் உள்ள எல்லாமே லேசு, தப்பிச்சிருவான். கபரில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்னு சொன்னா இல்லம் யன்ஜு மின்ஹு, கபரில் தப்பல்லங்க, கபரில் மாட்டிக்கிட்டான், ஃபமா பஅதஹு அஷத்து மின், பின்னால் வரக்கூடிய எல்லாமே கஷ்டம்தான் சொன்னான். அருமையானவர்களே, இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு அற்பமானது. சஹாபா பெருமக்கள் இல்லையா, அதை நினச்சி தான் கோலப்படுவாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் மையத்தை கண்டா, யாராவது மௌத்தா போனதை கண்டா அந்த மையத்தை பார்த்து சொல்லுவாங்களாம், உன் இடத்துல நான் இருந்திருக்க வேண்டுமேன்னு சொல்லுவாங்களாம். நம்ம யாராவது அப்படி நினைப்போமா? அவங்களுடைய மனைவி கேட்டாங்க, உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா, என்னங்க ஒருத்தர் மௌத்தா போகிறத பார்த்தா அந்த இடத்துல நான் இருந்திருக்க வேண்டுமேன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லி. இல்லைம்மா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் இது குழப்பங்களுடைய உலகம். அவர் வாழ்ந்த காலம் நிம்மதியான காலம். அன்னைக்கு சொல்கிறாரு, இது குழப்பங்களுடைய உலகம். ஈமான் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. காலையில் முஸ்லீமாக இருப்பான், மாலையில் ஈமான் இல்லாமல் போயிடுவான். மாலையில் முஸ்லீமாக இருப்பான், காலையில் ஈமான் இல்லாமல் போயிடுவான். உலகத்தை விட்டும் போனவர் ஈமானோடு போயிட்டாரு. எனவே இந்த இடத்துல நான் இருந்தால் என் ஈமானோடு போயிருப்பேனே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் அவர்கள் இந்த உலகத்தை பார்த்தாங்க. அருமையானவர்களே, அந்த காலத்தில் ஜுஹுது, உலகப்பற்றின்மை அப்படிங்கிற பேரில் கிதாபுகள் எழுதுவாங்க. அன்னைக்கு மஜ்லிஸுகளில் அது வாசிக்கப்படும். மஜ்லிஸுகளில் உலகப்பற்றின்மை. இன்னைக்கு பயான் அப்படின்னாலே ரொம்ப ஆழமாக பேசணும், அரசியல் பேசணும், அதை பேசணும், இதான் பயான். பயான்ங்கிறது உபதேசம் தாங்க. பயான் உபதேசம்தான். ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு வாரம் ஜும்மா பயான் நிகழ்த்துறாங்க. ஜும்மா பயானில் என்ன பேசுகிறாங்க, இக்தரபத்தி ஸாஅ, உலகம் அழிய போகுது, ஒன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்து விட்டது, மக்களே உலக அழிவு காலம் நெருங்கி விட்டது, மௌத்துக்கு தயாராகுங்கள் அப்படின்னு பேசிட்டு உட்காந்துட்டாங்க. அடுத்த வாரம் ஜும்மா வந்தது. அடுத்த வாரமும் அதே தான், இக்தரபத்தி ஸாஅ ஒன்ஷக்கல் கமர், மறுமை நெருங்கி விட்டது, உலகம் முடிய போகுது, தயாராகிறீங்க. இப்போ மரணத்தை பற்றி திரும்ப திரும்ப பேசுவதையெல்லாம் அவங்க சங்கடப்படவே மாட்டாங்க. அந்த காலத்தில் உலகப்பற்றின்மை அப்படின்னு சொல்லி கிதாபுகள் எழுதுவாங்க, அதை மஜ்லிஸுகளில் வாசிப்பாங்க. அபுல் அத்தாஹியா என்று ஒரு பெரிய கவிஞர் இருந்தார். ஒரு பெரிய கவிஞர், பாடகர். அவர் தன்னுடைய வீட்டு முகட்டில் எழுதி வச்சிருந்தார். வீட்டினுடைய முகட்டில் எழுதி வச்சிருந்தார். எதுக்காண்டி வீட்டு முகட்டில் எழுதியிருந்தாருன்னா, அப்படி படுத்திருக்கும் போது டெய்லி அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும். நாமெல்லாம் அதை கண்டிப்பாக எழுதி வைக்கணும். அவர் படுத்தா அதை படிக்கணும்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருந்தார். அந்த கவிதை என்ன, அத்தத்மஉ அன் துஹ்லத லா அபாலக், என்ன அபுல் அத்தாஹியா, உலகத்தில் நிரந்தரமாக இருப்போம் என்று கருதுகிறாயா, உனக்கு தந்தை இல்லாமல் போகட்டும். இது அரபு கவிதையினுடைய ஒரு வழிமுறை. அத்தத்மஉ அன் துஹ்லத் வலா அபாலக, உலகத்தில் நிரந்தரமாக இருக்கலாம் என்று எண்ணுகிறாயா, உனக்கு தந்தை இல்லாமல் போகட்டும். அமின் தமினல் மனியத்தி அந்தனாலஹா, என்ன மரணம் உனக்கு வராமல் போய்விடும், மரணம் உனக்கு வராது என்று பயமில்லாமல் இருக்கிறாயா, மரணம் வராமல் போய்விடும் என்று கருதுகிறாயா நீ.
சொன்னார், அம்மா வல்லாஹி இன்னலஹா ரசூலன், அல்லாஹ் மரணத்துக்குன்னு ஒரு தூதரை வச்சிருக்கிறான், ஒரு மலக்க வச்சிருக்கிறாங்கிறார். மரணத்துக்கு என்று அல்லாஹ் ஒரு தூதரை வச்சிருக்கிறான். அந்த மரண தூதர் வந்தால் அவர் தன்னுடைய முடிவை கேன்சல் பண்ண மாட்டார், வாபஸ் வாங்க மாட்டார். உலகத்தில் எந்த ஒப்பந்தமும் வாபஸ் வாங்கலாம் இல்லையா? ஒரு பயணத்தை முடிவு செஞ்சுட்டு டிக்கெட்டை கேன்சல் பண்ணலாம். எல்லா முடிவுகளும் உலகத்தில் மாற்றத்திற்குரியது. சொல்றாரு, மரணத்திற்கு ஒரு தூதர் இருக்கிறாரு, அவர் உன்னிடத்தில் வந்து விட்டால் அவர் ஒருபோதும் வாபஸ் வாங்க மாட்டார், வந்தா உயிரை வாங்கிட்டு தான் அவர் போவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுத்த வரிகளில் சொல்றாரு. தன்னைத்தானே அவர் பார்த்து சொல்றார், உன்னை கபரில் வச்சு மண்ணெல்லாம் அள்ளி போடுற மாதிரி எண்ணிக்கை, கபரில் உன்னை வைக்கப்படுது, உன் மீது மண் அள்ளி போடப்படுது, உன் சொத்துக்களை எல்லாம் உன் பிள்ளைகள் பிரித்து கொண்டு இருக்கிறார்கள், இந்த உலகத்தில் நீ விட்டு செல்வதெல்லாம் உன்னுடைய அமல்களை மட்டும்தான் சொல்லி இது அவர் டெய்லி படிப்பார். படிச்சுக்கிட்டே தான் என்னங்க அவர் இருப்பார். மரண சிந்தனைக்காக அக்காலத்து மக்கள் இப்படியெல்லாம் செஞ்சாங்க. மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் ஒரு பெரிய மாளிகை கட்டுறாங்க. ஹாரூன் ரஷீத் ஒரு பெரிய மாளிகை கட்டுறார். அந்த மாளிகையில் எல்லாரையும் கூப்பிட்றார், வாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் அழைக்கிறார். அப்போ இந்த அபுல் அத்தாஹியா அவர் பெரிய கவிஞராச்சு இல்லையா, அவரையும் கூப்பிட்றார், நீங்களும் வாங்கன்னு சொல்கிறார். அவரும் வர்றார். சில கவிதைகள் சொல்லுங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. அவர் மன்னரை பார்த்து சொன்னார், ஐஷ்மா பதா அலக்க சாலிமா ஃபி தில்லி ஷாஹிகத்தில் குசூரி. மன்னரை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் விரும்பிய காலம் எல்லாம் ஆரோக்கியத்தோடு வாழுங்கள் இந்த பிரம்மாண்டமான அரண்மனையின் நிழலில். பிரம்மாண்டமான அரண்மனை, இந்த அரண்மனை நிழலில் நீங்கள் விரும்பிய காலம் எல்லாம் ஆரோக்கியமாக வாழுங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த முதல் வரி மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். இன்னும் சில வரிகள் சொல்லுங்கன்னு சொல்லி அடுத்த வரியை படித்தார். யுஸா அலைக பிமஸ்தஹைத லதர் ரவாஹி வஃபில் புகூரி. மன்னர் அவர்களே, காலையிலும் மாலையிலும் நீங்கள் எந்த பொருளுக்கு ஆசைப்பட்டாலும் அந்த பொருளை ஓடோடி உங்களிடம் கொண்டு வர ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. மன்னர்னா மன்னருடைய அவையில் எவ்வளோ பேர் இருப்பாங்க வேலை செய்கிறதுக்கு. காலையிலும் மாலையிலும் நீங்கள் விரும்பியதை எல்லாம் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். மன்னருக்கு இந்த வரியும் சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னார். அடுத்த வரி தான் பெரிய குண்டத்துக்கு போட்டார். இப்படியே போயிட்டு இருக்கும். ஃபஇதன் நுஃபூசு தகஅத் ஃபீ தீகி ஹஷ்ரஜத்தி ஸுதூரி ஃபஹுனாக தஅலமு மூகினன் மா குன்த இல்லா ஃபீ குரூரி. அடுத்த வரி சொல்றாரு, இதெல்லாம் இருக்கும், நடந்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டம் வரும், உங்களுடைய உயிர் தொண்டைக்குழியை அடைக்கும், மூச்சு மேலும் கீழும் ஏறி இறங்கும். அப்போது உங்களுக்கு தெரியும் வாழ்நாள் முழுக்க நாம் ஏமாற்றத்தில் இருந்தோம் என்று. அப்போதான் உங்களுக்கு தெரியும் மா குந்த இல்லா ஃபீ குரூரி, ஆஹா வாழ்க்கை முழுக்க ஏமாற்றத்தில் இருந்தோன்னு சொல்லி தெரியும். அவ்வளோதான். இந்த கவிதையை படித்ததும் ஹாரூன் ரஷீத் மயங்கி விழுந்துட்டார். அப்புறம் எஞ்சார். எல்லாரும் சொன்னாங்க, எப்பா மன்னரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு கவிதையை சொல்லுன்னு சொன்னால் நீ என்னப்பா மன்னரை துக்கத்தில் ஆழ்த்துற மாதிரி ஒரு கவிதையை சொல்லிட்டேன்னு சொல்லி. மன்னர் ஹாரூன் சொன்னார், இல்லைப்பா, நாம் குருட்டுத்தனத்தில் இருந்தோம், கண் தெரியாதவர்களாக இருந்தோம், நமக்கு அகப்பார்வையை கொடுத்துருக்கிறாரு. வேண்டாம், இந்த மாளிகை வேண்டாம், எனக்கு பழைய வீட்டுக்கே போய்விடுவோம், அங்கேயே போயிடலாம் வாங்க, அது கொஞ்சம் சாதாரணமான வீடு, அதுவும் மன்னருடைய அரண்மனை தான், வேண்டாம் அங்கேயே போயிடலாம். இந்த கவிதைகள் எனக்கு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னாங்க. அந்த காலத்தில் மன்னருடைய அவைக்கு போனாலும் சரி மரண சிந்தனையை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒரு சிந்தனை தான் மனுஷனை ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் தடுமாற செய்யும். ஒரு நிமிஷம் மனுஷனை என்னங்க யோசிக்க செய்கிறது அந்த மரண சிந்தனை தான். மன்னர் மர்வான் அல்லது அவருடைய மகன் அப்துல் மலிக் அவர் ஒரு நாள் மாளிகையில் நிற்கிறார். மாளிகையில் நின்று கொண்டு பார்த்தா ஒரு வண்ணா, மக்களுடைய துணிகளை துவைக்கிற வண்ணான் இருப்பார் இல்லையா, அவர் வீடு வீடா கதவை தட்டி எல்லாருடைய துவைச்ச துணிகளை கொடுக்குறார். அப்போ யோசித்து பார்க்குறார், நான் அரசனாக இருக்கிறேன், நாளை மறுமையில் எதற்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமோ தெரியல, இந்த வண்ணானா உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே, யாலை தனி குந்து கசாரா, நான் வண்ணானாக இந்த உலகத்தில் வாழ்ந்தா எவ்வளோ பொறுப்பு கம்மி, உலகத்தில் பொறுப்புகள் கம்மியாக இருந்தால் மறுமையில் மனுஷனுக்கு லேசு, நான் மன்னனாக உள்ளவா இருக்கிறேன்னு சொல்லி கை செய்தப்பட்டதாக பார்க்குறோம். அருமையானவர்களே, இந்த மரண சிந்தனை அதுதான் மனிதனை எல்லா இடங்களிலும் அது மனுஷனுக்கு பயத்தை தரும். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் மரணத்தை பற்றி யோசித்தாலே அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போயிடும். அல்லாமல் இப்னு சிரீன் என்ற ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க. அவங்கள பற்றி சொல்லுவாங்க, இதா துக்கிர இந்தஹுல் மவுத்
அவங்களுக்கு முன்னால மரணத்தை பற்றி சொல்லப்பட்டால் மாத மின்ஹு குல்லு உதுவின், அவருடைய எல்லா உறுப்புகளும் மௌத்தா போயிடுமா, செயல் இழந்துரும். மௌத்தை பற்றி அவருக்கு முன்னால் பேசப்பட்டால் எல்லா உறுப்புகளும் செயலிழந்துருமா. கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு பேச்சு இல்லாமல் ஆயிடுவார். மரணத்தை பற்றி அவருக்கு முன்னால் பேசப்பட்டா. இப்படி தான் அவங்களெல்லாம் இருந்தாங்க. அருமையானவர்களே, மரண நேரத்தில் எப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பயந்தாங்க. நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் நீதிக்கு பெயர் பெற்ற ஒரு அரசர் இல்லையா? அந்த உமர் மௌத்தாகிற நேரத்தில் என்ன சொன்னார்? வைலி வயலு உம்மி இல்லம் யர்ஹமுஹு ரப்பி, எனக்கு கேடுதான், என் தாய்க்கும் கேடுதான், அல்லாஹ் எனக்கு கருணை காட்டாவிட்டால். அல்லாஹ் எனக்கு கருணை காட்டல, இந்த உமருக்கு கேடுதான், உமருடைய அன்னைக்கும் கேடுதான் சொல்றாங்க. சொல்றது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஹிப், பெருமானாரோடு எப்போதும் கூட இருக்கிற தோழர். எல்லா இடத்துலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை மட்டும் சொல்ல மாட்டாங்க, நானும் அபூபக்கரும் உமரும், நானும் அபூபக்கரும் உமரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவில் எந்நேரமும் இணைத்து கூறப்படுகிற ஒரு மனிதருடைய மரண நேரத்தில் சொல்றாரு, அல்லாஹ் கருணை காட்டலைன்னா இந்த உமருக்கு கேடுதான் சொல்றான். அருமையானவர்களே, இப்படித்தான் அவர்களுடைய மரண சிந்தனை இருந்தது. நாம் எவ்வளவு மரணங்கள், எல்லா தரப்பில் உள்ள வயதில் உள்ள மரணங்களை பார்க்கிறோம். காலங்கள் உருண்டு ஓடுது, ஆனால் நம்முடைய வாழ்க்கை சீராகுவதாக இல்லை, எந்த பாவத்தையும் நாம் நிறுத்துவதாக இல்லை. கெட்ட மரணங்களை குறித்த அச்சம் நமக்கு இல்லை. கெட்ட மரணம் அது எவ்வளவு பயங்கரமானது என்கிற பயம் என்னங்க நமக்கு இல்லை. அவங்களுடைய மரணங்கள் எல்லாம் நல்ல நிலையில், அழகான நிலையில் மூத்தானாங்க. பல இமாம்களுடைய மரணங்கள் எவ்வளவு வித்தியாசமான தகவல்களை நமக்கு தருது. அருமையானவர்களே, பல பல மரண செய்திகளை கேள்விப்படுறோம். நாளை ஒரு நாள் நம்முடைய மரண செய்தி சொல்லப்படும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. இறந்தவர்கள் வீட்டுக்கு நாம் ஆறுதல் சொல்ல போகணும், அதுக்கு நன்மை இருக்குது. ஒரு நாள் நாம் இறப்போம், நமக்கு ஆறுதல் செய்தி சொல்லப்படும் அப்படின்னு நாம் நினைக்கிறது இல்லை. மரணங்களை நாம் சராசரியான 10 செய்திகளில் ஒரு 11வது செய்தியாகத்தான் எடுக்கிறோமே தவிர அது நமக்குள் என்ன பயத்தையும், என்ன அச்சத்தையும், என்ன திடுக்கத்தையும் தரணுமோ அதை தரலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா கடந்து போனால் எழுந்து நிற்பாங்க. அந்த எழுந்து நிற்பதற்கு எத்தனை காரணம் சொன்னாங்க? பல காரணங்கள் சொன்னாங்க. அது ஒரு ஆன்மான்னு சொன்னாங்க. ஒரு ஆன்மா அது உலகத்தை விட்டு கடைசியாக போகுது, எஞ்சி நிற்போன்னு சொன்னாங்க. எஞ்சி நிற்கிறதுக்கு இன்னொரு காரணம் சொன்னாங்க. மலக்குகள் ஒவ்வொரு ஜனாசாவோடையும் போகிறாங்க, மலக்குகளுக்காக நிற்கிறேன்னு சொன்னாங்க. எழுந்து நிற்பதற்கு இன்னொரு காரணம் சொன்னாங்க. இன்னலில் மௌத்தி ஃபஸஅன், மரணம் திடுக்கிட செய்கிற தகவல்னு சொன்னாங்க. மரணம் என்பது திடுக்கிட செய்கிற தகவல். ஒரு ஜனாசா போகுதுன்னு சொன்னால் நமக்குள்ள அதிர்ச்சி வரணும், இதுக்குள்ள ஒரு நாள் நானும் செல்லவிருக்கிறேன். இப்போ மரணம் திடுக்கிட செய்கிற ஒரு தகவல். அந்த திடுக்கிட செய்கிற நிகழ்ச்சிக்கு நாம் எஞ்சி நிற்கணும் இல்லையா? ஒரு திடீர்னு அதிர்ச்சியான செய்தியை கேட்டால் மனுஷன் இருக்கிற நிலையிலிருந்து ஒரு அசை வருமா வராதா? அதே போல தான் ஒரு ஜனாசா கடந்து போனால் அவனுக்குள் ஒரு பீதி வரணும், ஒரு அச்சம் வரணும். இன்னலில் மௌத்தி ஃபஸஅன், மௌத்துக்கு அதிர்ச்சி இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, அந்த மரணம் தான் நம்முடைய வாழ்க்கையை சீராக்கக்கூடியது. ஆக இமாம்கள் பெரியவர்களெல்லாம் வித்தியாசமான நிலையில் மௌத்தானாங்க. இமாம் முஸ்லிம் பின் ஹஜ்ஜாஜ் என்று ஒரு பெரிய ஹதீஸ் கலை அறிஞர், இன்றைக்கு நம்மிடையே இருக்கிற 6 ஹதீஸ் நூல்கள் இருக்கிறது, அதில் ஒரு கிதாப் சஹீ முஸ்லிம் என்று சொல்கிறோமே, அதை எழுதியவங்க. அறிஞர்கள் காலமெல்லாம் கல்விக்காக அதிலே தான் அவங்களுடைய காலம் பூரா இருந்தது. ஒரு நாள் இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி இரவு நேரம் ஒரு சபையில் இருக்கிறாங்க. அவர்களிடத்தில் ஒரு ஹதீஸை பற்றி கேட்கப்படுது. அப்போ இமாம் அவர்கள் அந்த ஹதீஸு குறித்த தேடலில் இருக்கிறாங்க. வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து உட்கார்றாங்க, ஒரு ஹதீஸு குறித்த தேடலில் உட்கார்றாங்க. வீட்டில் உள்ளவங்கெல்லாம் ஒரு கூடையில் பேரிச்சம்பழம் இருக்குது, கொண்டு வரட்டுமான்னு சொன்னாங்க. கொண்டு வாங்க அப்படின்னாங்க. கூடையில் அப்படியே கொண்டு வந்து வைக்கப்பட்டது. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த ஹதீஸை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. கூடையில் பேரிச்சம்பழம் இருக்குது. உணர்வு இல்லாமல் அதை எடுத்து சாப்பிட்றாங்க. எத்தனை பேரிச்சம்பழம் சாப்பிட்றோன்னு அவங்களுக்கே தெரியல. ஏன்னா அவங்களுடைய உண்மையான தேட்டம் அந்த பேரிச்சம்பழத்தில் இல்லை. ஒரு கல்வி தேட்டம், ஒரு ஹதீஸ் கிடைக்கணுங்கிற அந்த தேட்டம், அதில் தான் இமாம் அவர்கள் மூழ்கி இருக்கிறாங்க. இரவெல்லாம் அந்த ஹதீஸை தேடுறாங்க. கூடையில் இருக்கிற பேரிச்சம்பழத்தை அறியாமல் மொத்தமாக சாப்பிட்றாங்க. காலையில் ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்படுது.
ஃபஜ்ருடைய அதான் சொல்லப்படுது, அவங்க தேடிக்கொண்டிருந்த ஹதீஸும் கிடைக்கிறது, அவங்களுடைய ரூஹும் அதோடு முடிந்து விடுகிறது. இரவெல்லாம் ஒரே ஒரு ஹதீஸு தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸு தான். அந்த ஒரு ஹதீஸை தேடுறாரு. இந்த அதிகமான பேரிச்சம்பலங்களை அவரை அறியாமல் சாப்பிட்டதில் காலையில் அதான் சொல்லப்படுது, அவர் தேடுகிற ஹதீஸும் கிடைக்கிறது, அவங்களுடைய ரூஹும் அதோடு பிரிந்து விடுகிறது. இப்படித்தான் அந்த அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இந்த துனியாவுக்காக அல்ல, எல்லாமே தீனு தான், எல்லாமே அவங்களுக்கு ஆகிரத்துடைய தேட்டம் தான். இப்படி அவர்களுடைய மரணத்தை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் சில அடியார்கள் இப்படியும் இருந்தாங்க. அவங்க கவலைப்பட்டாங்க, எந்த மரண நேரத்தில் வேறு எந்த வார்த்தையுமே வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். சில அடியார்கள் அவங்களுடைய கடைசி காலத்தில் அவங்களுக்கு பேச்சே இல்லாமல் போச்சு, பேச்சு வராது, ஆனால் லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிற கலிமா மட்டும் வரும். யாராவது போய் சலாம் சொன்னாங்கன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னாங்கன்னா அவரால் வலைக்கும் சலாம் சொல்ல முடியாது, லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லுவார். எப்படிங்க இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறேன்னு சொல்ல வராது, லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லுவார். என்ன கேட்டாலும் அதற்கு பதில் லா இலாஹா இல்லல்லாஹ் தான். என்ன காரணம் கேட்டால் அவர் அப்படி ஒரு துவா செஞ்சிட்டாரு, என்னுடைய இறுதி காலத்தில் நான் கலிமாவை தவிர எதையும் நான் உச்சரிக்கக்கூடாது, அதே நிலையில் மௌத்தா போகணும். அப்படி தான் இறுதியில் அவர்கள் மரணித்தாங்க. அருமையானவர்களே, எத்தனை பேர் ஜும்மா அன்னைக்கு மௌத்தா ஆகணும், சஜிதால மௌத்தா ஆகணும் அப்படின்னு துவா கேட்டாங்க. அதே மாதிரி மௌத்தானாங்க. மிஸ்ரில் ஒரு பெரும் கொண்ட பேச்சாளர் ஒருத்தர் இருந்தார், அவருடைய துவாவெல்லாம் அதுதான், ஜும்மால சஜிதால அப்படி என்ன செஞ்சாங்க, மௌத்தானாங்க. என்னங்க நல்லோருடைய ஆசைகள் பல பல. சில பேர் மதீனால மரணிக்கணும், உண்மையான அந்த ஆசையில் யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்கெல்லாம் இறுதி காலத்தில் மதீனா முனவரால மௌத்தானாங்க. அவங்களுடைய விருப்பம் அப்படி. அருமையானவர்களே, நம்முடைய ஆசைகளும் நல்ல மரணம் வேண்டுங்கிற ஆசையாக இருக்கணும். அதனால தான் ஒரு காலத்தில் ஜம்சம் தண்ணீரை அருந்துகிற நேரத்தில் பலரும் கேட்ட துவா என்ன தெரியுமா, இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு செல்வத்தையும் கேட்கல, எல்லாம் எனக்கு மரண நேரத்தில் நல்ல முடிவை கொடு, நல்ல மரணத்தை கொடு. இதுதான் அவர்கள் ஜம்சம் அருந்துகிற நேரத்தில் கூட அல்லாஹ்விடத்தில் வேண்டிய துவா. எனவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி, அதுதான் முக்கியம். இன்னமல்ல அமாலு பில் ஹவாத்தீம், இல்லையா, அமல்கள் எல்லாமே முடிவுகளை கொண்டு தான். ஏன்னா எத்தனையோ பேர் காஃபிர்களாக இருந்து அல்லாஹ் ஏதோ அவன்கிட்ட ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், மௌத்தாகிற நேரத்தில் முஸ்லீமாக மௌத்தாயிருவான். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் மரணிக்கிற நேரத்தில் கலிமாவோடு மௌத்தான எத்தனையோ வரலாறுகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டுக்கார பையன், ஒரு யூதருடைய பையன்தான், அந்த பையன் சின்ன வயசுலேயே மௌத்தாகிற மாதிரி ஒரு நோய் வந்து மௌத்தா போக போகிறான். மரணிக்கிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கலிமா சொல்லுப்பாங்கிறாங்க. அது வரைக்கும் முஸ்லீமாகல, அது வரைக்கும் எந்த அமலும் செய்யலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்கிறாங்க, அந்த பையன் சொன்னால் கலிமாவோடு மௌத்தா போயிட்டான். இப்போ நம்முடைய மரணம் எப்படி என்பது தான், வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தோங்கிறது அல்ல, அந்த மரண நேரத்தினுடைய நிகழ்வு தான் நம்முடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. எனவே அருமையானவர்களே, காலங்கள் ஃபித்னாவுடைய காலம், குழப்பங்களுடைய காலம், எந்த ரூபத்தில் யாருக்கு எப்படி மரணம் வருகிறது என்று தெரியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு நொடியும் மரணம் வரலாம் என்கிற ஒரு காலம்தான். கொத்து கொத்தாக மக்கள் மரணிப்பார்கள் என்று சொன்னாங்களே, அந்த காலம், கியாமத்துடைய எல்லா அடையாளங்களும் இருக்குது. இன்னைக்கு பாருங்க, அரபு நாடுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அத்தனை கியாமத்துடைய அடையாளங்களும் அங்கே அரங்கேறுது. ஜித்தால வெகு சீக்கிரத்தில் ஒரு பெரிய கோபுரம் ஒன்று கட்டி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒட்டகங்களையும் ஆடுகளையும் மேய்த்தவர்கள் கோபுர மாளிகைகள் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அரபுகள் ஒட்டகம் மேய்த்தவர்கள். இன்னைக்கு பாருங்க, புர்ஜு கலீஃபாவை விட ஒரு பிரம்மாண்டமான கோபுரம் அங்கே தயாராகுது. அதை விட அங்குள்ள தலைநகர் ரியாதில் அதை விட 3 மடங்கு பெரிய கோபுரத்தை கட்டுறாங்க. கியாமத்துடைய அத்தனை அடையாளங்களும் நம்முடைய கண்முன்னால் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். எல்லாம் வல்ல அல்லாஹ் மரண சிந்தனையை தந்து நம்முடைய வாழ்க்கையை தூய்மையான முறையிலே வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. மரண நேரத்திலே கலிமாவோடு மரணிக்கிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துள்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يليق بجلاله وعظيم سلطانه